بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وبالفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: أول ما يسأل به العبد من عمله يوم القيامة الصلاة. صدق رسول الله صلى الله عليه وسلم. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக அந்த வீட்டில் இருக்கும் நீ வருகை தர இருக்கும் அத்தனை பேர்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான தினத்தில், அதிலும் ஒரு புனிதமான நேரத்தில் நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இதை போன்ற நாளை மறுமையில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உயர்தரமான சொர்க்கத்தின் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மார்க்கத்தின் கடமைகளில் ஈமானுக்கு பிறகு, ஈமானுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் தஆலா மிக உயர்ந்த உன்னதமான அமலாக இருக்கிற தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறார். இஸ்லாத்தின் 5 கடமைகளில் இரண்டாவது கடமையாக இந்த தொழுகை இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய காலகட்டத்தில் இந்த தொழுகை எந்த அளவு நம்மிடத்தில், எந்த அளவு நம்மில் அலட்சியமாக கருதப்படுகிறது, அலட்சியம் செய்யப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பயான்களில் கூட தொழுகையை பற்றி பேசினோம் என்று சொன்னார், தொழுகையின் சிறப்புகளை சொல்லப்பட்டது என்று சொன்னால், நம்மில் பலருக்கும் சலுப்பு தட்டிவிடுகிறது. நம்மில் பலருக்கும் யோசனை வருகிறது. பழைய தலைப்பு, பழைய சப்ஜெக்டு, அரைச்ச மாவை என்ன செய்யறாங்க, அரைக்கிறாங்க, அரைச்ச மசாலா அப்படிலாம் என்ன செய்யறாங்க. நமக்கு மத்தியில் யோசிக்கக்கூடிய நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது தொழுகை என்பது. அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, இந்த தொழுகையை பற்றி ஆலிம்கள் யாராவது பேசினால் கூட, பயான்களில் சிறப்பு பயானாக இருக்கட்டும், ஜும்மாவாக இருக்கட்டும், அது பேசுகிற பொழுது நம்மில் பல பேர்கள் கேட்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அது பழைய பயான், பழைய சப்ஜெக்டு என்றெல்லாம் எண்ணக்கூடிய நிலைகளில் தள்ளப்பட்டிருக்கிறது. தொழுகை என்பது அந்த அளவிற்கு அலட்சியமாக கருதப்படுகிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இந்த தொழுகை எப்படிப்பட்ட வணக்கம் என்று சொன்னால், இந்த தொழுகை எப்படிப்பட்ட அமல் என்று சொன்னால், அதை திரும்ப திரும்ப சொல்வதாக இருந்தாலும் கூட தவறில்லை. வாரம் வாரம் ஜும்மாவில் பேசினாலும் கூட தவறில்லை. ஏனென்று சொன்னால், திருமறை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் திரும்ப திரும்ப பேசுவான். எங்கெல்லாம் அவனுடைய அடியார்களை பற்றி அல்லாஹ் பேச வருகிறானோ, தன் அடியார்களை பற்றி எங்கெல்லாம் அல்லாஹ் பேசுகிறானோ, அங்கெல்லாம் அல்லாஹ் தொழுகையை பற்றி பேசுவான். இகாமத்துஸ் ஸலாத், தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள், யுகீமுனஸ் ஸலாத், அகாமுஸ் ஸலாத் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா தன் அடியார்களை பற்றி எங்கெல்லாம் பேசுகிறானோ அங்கெல்லாம் தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுவான். ஏதோ ஒரு தடவை அல்ல, பல தடவை பல இடங்களில் அல்லாஹ் தஆலா தொழுகையை பற்றி பேசிக்கொண்டே இருப்பான். குர்ஆனை பார்த்தால் தெரியும் அன்பிற்குரியவர்களே. ஆனால் அல்லாஹ்வே இத்தனை
தடவை எத்தனை முறைகள் அல்லாஹ் தொழுகையை பற்றி பேசுகிறான் என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தொழுகையை பற்றி பேசினால் அது தவறல்ல அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே. ஏனென்றால் நம்முடைய யோசனைகளும் சிந்தனைகளும் நம்முடைய புத்தியும் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால் தொழுகை என்று பேசினாலே கூட அது என்ன ஒரு சலிப்பு தட்டக்கூடிய நிலைகளில் ஆகிவிட்டது. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்ம ஒவ்வொருவரும் சரி செய்ய வேண்டிய ஒரு அமல் என்று சொன்னார், கண்டிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் சரி செய்யக்கூடிய அமல் என்று சொன்னால் அது தொழுகையாகத்தான் இருக்கிறது. நம்முடைய தொழுகையை தான் முதலில் நாம் சரி செய்ய வேண்டும். ஏனென்றால் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள், கியாமத்தின் அடையாளங்களின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? என்னுடைய உம்மத்தின் உள்ளத்தில் இருந்து தொழுகையின் அச்சம் எடுக்கப்பட்டு விடும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய உம்மத்துகளின் உள்ளங்களில் இருந்து தொழுகையின் அச்சம் எடுக்கப்படும், அதுதான் கியாமத்தின் மறுமையின் முதல் அடையாளம் என்றார்கள் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, பள்ளிக்கு கூட்டம் வரலாம், கூட்டமாக நபர்கள் வருவார்கள், ஆனால் அந்த தொழுகையில் உள்ளச்சம் இருக்காது, அந்த தொழுகையில் மன ஒருமை இருக்காது. அன்பிற்குரியவர்களே, அதனால்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், இப்பொழுது நினைந்து கொள்ளலாம் நம்முடைய தொழுகை எப்படி இருக்கிறது, மன ஒருமையோடு இருக்கிறதா, அச்சத்தோடு தொழுகையை நாம் தொழுகிறோமா, எல்லோரும் அந்த தொழுகையை அப்படி அச்சத்தோடு பயன்படுத்துகிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால் ஏதோ அந்த நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று மறுமையின் முதல் அடையாளம் என்னவென்று சொன்னால் நம்முடைய உள்ளத்திலிருந்து தொழுகையின் அச்சம் எடுக்கப்படும் என்று சொன்னார்கள். எடுக்கப்பட்டு விட்டதோ என்று எண்ணும் அளவிற்கு தான் நம்முடைய தொழுகையும் நம்முடைய தொழுகையில் உள்ள ஈடுபாடுகள் இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதனால் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அமல். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்ற சமயம், செல்கிற அந்த கடைசி நேரத்தில் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செய்த கடைசி வசியத், கடைசி உபதேசம், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள், தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள் என்பதாகத்தான் இருந்ததாக நாம் ஹதீஸ்களில் காணுகிறோம். கடைசி நேரத்தில் கூட தொழுகையின் விஷயத்தில் நீங்கள் சரியாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையில் நம்முடைய அமல்களில் முதல் விசாரிக்கப்படுவது தொழுகையை பற்றி தான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், அவ்வளவு மா யுஸ்அலு பிஹில் அப்து மின் அமலிஹி யௌமல் கியாமத்தி அஸ்ஸலாத். என்னுடைய அடியார்களில் செய்யக்கூடிய அமல்களில் முதல் விசாரணை, முதல் அமலுக்குரிய விசாரணை என்னவென்று சொன்னால் அது அஸ்ஸலாத், தொழுகையை பற்றி தான் விசாரிக்கப்படும் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது ஹதீஸ்களில். என்று பார்க்கிற போது தொழுகை என்பது நம்முடைய வாழ்க்கையோடு ஒன்று சேர்ந்தது, நம்முடைய இரத்த ஓட்டத்தோடு ஒன்று சேர்ந்தது. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, முஸ்லீம் என்று சொன்னாலே தொழுகை வேறல்ல, அவன் வேறல்ல. தொழுகை என்பது மிக முக்கியம், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அம்சம் என்று சொல்லலாம். அன்பிற்குரியவர்கள், அதனால் திருமறையை பார்த்தீர்கள் என்று சொன்னார் எத்தனையோ நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், ஒவ்வொரு நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன, அந்த தொழுகைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் இருந்த உடன்பாடு என்ன என்பதை அல்லாஹ் சொல்கிற பொழுது, தொழுகைக்கும் அந்த நபிமார்களுக்கும் உள்ள பங்கு என்ன என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனில் பல்வேறு நபிமார்களை பற்றி பேசுகிற பொழுது ஒவ்வொரு நபிமார்களின் வரலாறை பேசும்போது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில், இக்கட்டான நிலையில் அவர்களின் தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் பேசுவான். நபிமார்களின் தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் பேசுகிறான் எல்லா இடங்களிலும். ஏனென்றால் அவர்களுக்கென்று ஒரு இக்கட்டான நிலை, சோதனைகள், இன்னல்கள் ஏற்படுகிற பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களின் தொழுகையை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல ஆண்டுகளாக பிள்ளைக்காக ஏங்கி இருந்தவர்கள், தனக்கு பிள்ளை இல்லை என்பதாக ஏங்கி தவித்தவர்கள் ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அது மட்டுமல்ல, அந்த பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு சமயம் அல்லாஹ் தஆலா அவருக்கு குழந்தையை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து, ஜிப்ரீலை சுப செய்தி சொல்லுங்கள், அவருக்கு தொழுகை இருக்கிறது, அவர்களுக்கு குழந்தையை நாம் கொடுக்க போகிறோம் என்ற செய்தியை அவர்களுக்கு சொல்ல அனுப்பிய பொழுது அல்லாஹ் சொல்வான் திருமறையில், ஃபனாதத்துல் மலாயிகத்து வஹுவ காயிமுன் யுஸல்லி ஃபில் மிஹ்ராப். அல்லாஹ் சொல்கிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளையை தரப்போகிறான் என்ற சுப செய்தியை சொல்ல வந்த பொழுது எப்படி ஜக்கரியாவை பெற்றுக்கொண்டார்கள், மிஹ்ராபில் தொழும் நிலையில் பெற்றுக்கொண்டார்கள் என்ற நிலை பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்கிறார், நாம் ஒரு சுப செய்தியை சொல்ல போனோம், சொல்ல அனுப்பினோம் ஜிப்ரீலை, அவர் எந்த நிலையில் இருந்தார், தொழும் நிலையில் இருந்தார். மிஹ்ராபில் என்று தொழக்கூடியவராக இருக்கும் நிலையில் நாம் சுப செய்தியை சொன்னோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எந்த ஒரு இக்கட்டான நிலைகளிலும் கூட, எல்லா சூழ்நிலைகளிலும் கூட அவர்களின் தொழுகையை பற்றி தான் அல்லாஹ் பேசுவான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுவான். ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி மின் ذُرِّيَّةِ ரப்பனா வ தகப்பல் துஆ.
அல்லாஹ் எப்படி துஆ செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி துஆ செய்தார்கள் என்று காட்டுகிற பொழுது, என்னையும் என் மக்களையும் என் சந்ததிகளையும் தொழுகை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக. எனக்கா துஆ செஞ்சிருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்வி வர வேண்டும் என்று துஆ செய்திருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு செல்வத்தை ஆரோக்கியத்தை கொடு என்று துஆ செய்திருப்போம். ஆனால் இன்னைக்காவது என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய மனைவி மக்களையும் தொழுகையாளியாக ஆக்கு என்று கேட்கக்கூடியவர்கள் மிகவும் அரிது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட மனிதர்களை காண முடியவில்லை. ஆனால் அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான், என்னையும் என் சந்ததிகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ ஆக்குவாயாக என்று துஆ செய்ததாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையில் கூறி காட்டுகிறான். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, எல்லா சந்தர்ப்பத்திலும் எல்லா இக்கட்டான நிலைகளிலும் நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் உதவியை தேடியது தொழுகையின் மூலமாகத்தான் சொல்லப்படுகிறது. நாமும் ஒவ்வொரு தப்லீக் ஜமாத் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் தொழுகையை பற்றி பேசுகிறார்கள். எப்படி நபிமார்கள் உதவியை பெற்றுக் கொண்டார்கள், இறைநேசர்கள் தங்களின் உதவிகள் தங்களின் இக்கட்டான நிலைகளை எப்படி கடந்து வந்தார்கள் என்றெல்லாம் சொல்லுகிற போது அத்தனையும் தொழுகையை வைத்துதான் வந்தார்கள், தொழுகையை வைத்துதான் அவர்களின் கஷ்டங்களில் அவர்கள் மீண்டார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டாலும் கூட, நமக்கென்று ஒரு கஷ்டம் வருகிற பொழுது, நமக்கென்று ஒரு சோதனை இக்கட்டான நிலை வருகிற பொழுது அது நம்முடைய ஞாபகத்திற்கு வருவதில்லை. தொழ வேண்டுமே, 2 ரக்காயை தொழ வேண்டுமே, அதை வைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்கலாமே, நம்முடைய கஷ்டங்களை போர்க்கலாமே என்பதாக யாருக்கும் எந்த எண்ணமும் வருவதில்லை. நம்மையும் சேர்த்துதான் சொல்கிறோம். அன்பிற்குரியவர்களே, யாருக்கும் அந்த எண்ணம் வருவதில்லை. என புலம்புகிறோம், மற்றவர்களிடத்தில் சொல்ல முயல்கிறோம். யாராவது இந்த உலகத்தை பொறுத்தவரையிலும் யாராவது பெரிய மனிதத்தில் சொன்னால் நம்முடைய கஷ்டங்களை தீர்த்து வைப்பார்களா என்று மனிதர்களிடத்தில், படைப்புகளிடத்தில் தான் நாம் செல்கிறோமே தவிர, படைத்தவனிடத்தில் செல்ல வேண்டும், அவனுக்காக 2 ரக்காயை தொழுது அவனிடத்தில் கேட்க வேண்டும், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், நம்முடைய கஷ்டங்களை அகற்ற வேண்டும், யாருக்கும் எந்த வண்ணமும் வருவதில்லை. அன்பிற்குரியவர்களே, நபிமார்கள் எல்லா சமயங்களிலும் எல்லா இக்கட்டான நிலைகளிலும் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியை பெற்றது தொழுகையின் மூலமாகத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறை நீங்கள் தெரிந்திருப்பீர்கள், எல்லோரும் அறிந்து வைத்திருக்கிறோம். நிறைய வரலாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நமக்கு மத்தியில் உரையாடப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு ஒரு நாட்டுக்கு வருகிறார்கள். ஒரு நாட்டுக்கு வராங்க. அப்படி வருகிற பொழுது அங்குள்ள மண்ணிடத்தில் சொல்லப்படுகிறது, ஒரு வாலிபர் வந்திருக்கிறார். இப்ராஹிம் என்ற ஒரு வாலிபர் நம்முடைய நாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அவரோடு அவருடைய மனைவியும் வந்திருக்கிறார். ரொம்ப அழகா இருக்கிறார் அவருடைய மனைவி. இந்த மண்ணிடத்தில் சொல்லப்படுகிறது, ரொம்ப அழகா இருக்கிறா, அந்த பெண் உங்களுக்கு தான் பொருத்தமா இருக்கும், உங்களுக்கு தான் பொருத்தமான பொண்ணா இருக்கிறா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மன்னன் சொன்னான், அப்படியா, அப்போ தூக்கிட்டு வந்துருங்கப்பான்ட்டான். மன்னர்னா அப்படிதானே, தூக்கிட்டு வந்துருங்கட்டான். ரொம்ப அழகா இருக்கிறா, உங்களுக்கு தான் பொருத்தமா இருப்பா போல தெரிஞ்சு அந்த இருக்கிறவங்க சொன்னது, உடனே தூக்கிட்டு வாண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிருந்து பிரிச்சு கொண்டு வாங்கட்டான். தூக்கி கொண்டு செல்லப்படுகிறது. அன்னை சாரா ரலியல்லாஹு அன்ஹா, அன்னை சாரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அழைத்து செல்லப்படுகிறது. அன்னை சாராவை அவர்கள் அந்த மன்னனுக்காக எதிராக துவா செய்கிறார்கள். அன்னை சாரா ஒரு சமயத்தை விளங்கிக் கொண்டான். இவர்களின் மதிப்பையும் கண்ணியத்தையும் மேன்மையும் விளங்கிக் கொண்டவன், ஆகா, நம்ம இடத்திலிருந்து அல்லாஹ்விடத்தில் ஏதோ ஒரு சோதனை நமக்கு வருகிறது, அல்லாஹ்வின் சோதனை வந்து விட்டதோ என்பதை விளங்கிக் கொண்டவன், ஏதோ ஒரு சோதனை வந்து விட்டது விளங்கிக் கொண்டவன் என்ன செய்து விட்டான், விடுதலை செய்து விட்டான். அன்னை சாராவை விடுதலை செய்து விட்டான். இவர்கள் கவலையோடு வருகிறார்கள், என்னுடைய கணவனுடைய நிலை என்னானதோ, அவருடைய பாடு என்ன தெரியலையே, அவர் எப்படி இருக்கிறது தெரியலையே. அன்னை சாரா கவலையோடு வந்து கொண்டிருக்கிற பொழுது ஹதீஸில் வருகிறது, அவர்கள் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள் என்று எழுதுகிற பொழுது, ஓ அக்காயிமுன் யுஸல்லி, தொழும் நிலையில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அன்னை சாரா கண்டார்கள் என்பதாக எழுதப்படுகிறது. ஒரு மனைவியை கடத்தி கொண்டு போய் சென்று விட்டார், பிரித்து சென்று விட்டார், பதறவில்லை, புலம்பவில்லை. என்ன செய்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்? தொழ ஆரம்பித்து விட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் தொழுகையை கொண்டுதான் எல்லா இக்கட்டான நிலைகளிலும் எல்லா சோதனையான காலங்களிலும் தொழுகையை கொண்டே நபிமார்கள் எல்லா வகையான வெற்றியையும் பெற்றுக் கொண்டார்கள் என்பதை நாம் வரலாறுகள் சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நமக்கெல்லாம் நபியாக இருக்கிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். எல்லா நிலைகளிலும் அவர்களுக்கு ஏற்பட்ட எல்லா சோதனையான காலங்களிலும் தொழுகையின் பக்கம் தான் திரும்பினார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கலாம். பத்ர் போர்க்களம் அன்பிற்குரியவர்களே, பத்ர் போர்க்களத்தை சொல்கிற பொழுது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இரவு முழுக்க கூடாரத்தில் தொழுது கொண்டே இருந்தார்கள், சுஜூதிலே கிடந்தார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். கந்தக் போர்க்களம், நிறைய போர்க்களத்தை நீங்கள் பார்க்கலாம். கந்தக் போர்க்களம் இஸ்லாமிய வரலாற்றின் முஸ்லிம்கள் சந்தித்த மிகப்பெரிய ஒரு சோதனையான ஒரு போர்க்களம் கந்தக் போர்க்களம். அப்படிப்பட்ட ஒரு சோதனையான ஒரு போர்க்களம். அந்த போர்க்களத்தில்
மதீனாவை சுற்றி முற்றுகையிட்டு விட்டார்கள் எதிரிகள். மதீனாவை முழுக்க சுற்றி முற்றுகை விட்டு விட்டார்கள். எல்லா இஸ்லாமிய சொந்தங்களும் உள்ளே இருக்கிறது மதீனாவுக்குள். மதீனாவை சுற்றி முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. கந்தக் போர்க்களம். ஒரு நாள் இரவு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னார்கள், யார் எதிரிகளின் நிலைகள் என்ன, எதிரிகளின் செய்திகளை சேகரித்து கொண்டு வந்து சொல்வதற்கு யார் தயார் என்று கேட்டார்கள். எதை கேட்டாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டி போடக்கூடிய ஒரு நிலை இருந்தது. நான் செய்யறேன், நீ செய்யறேன், நான் செய்யறேன் கிடக்கும். நான் ஸல்லல்லாஹு ஏதாவது செய்திங்கன்னா கேட்டா போதும், சஹாபாக்கள் அடித்துக் கொள்வார்கள், சண்டை போட்டி போட்டுக் கொள்வார்கள். அந்த நிலையில் இருக்கிற பொழுது இப்படி கேட்கிறாங்க. கந்தக் போர்க்களத்தில் கேட்கிறாங்க, யாராச்சும் உளவாளியா போயிட்டு வரீங்களா, என்னென்ன நடக்குது, அவங்க நிலை என்ன, எப்படி இருக்கிறாங்க என்பதாக. சொற்ப முஸ்லீம்கள் தான், முஸ்லீம்கள் சொற்ப நபர்கள் தான். 12,000 பேர்கள் எதிரிகள் 12,000 பேர்கள். யாருமே எந்திக்கல. என்றும் போட்டி போடக்கூடியவர்கள் அன்று அமைதியாக இருக்கிறார்கள். யாரும் எந்திக்கல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்கிறாங்க. ஒரு தடவை 2 தடவை கேட்டாங்க, இன்னும் யாரும் எந்திக்கிற மாதிரி. ஏனென்றால் ஒரு சோதனையான ஒரு போர்க்களம், குளிர்காலம், சரியான குளிர்காலம். அதையும் தாண்டி பசி, சரியான உண்வதற்கு உணவில்லை, பசி, சரியான தூக்கம் இல்லை. சஹாபாக்களுக்கு சரியான தூக்கம் இல்லை. கடைசியாக நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, கும் ஹுதைபா, எந்திரிங்க ஹுதைபா, போய் பார்த்துட்டு வாங்கன்றான். போய் பார்த்துட்டு வாங்க, எதிரிகளுடைய நிலை என்ன, எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் பார்த்து வந்து சொல்லுங்கன்ட்டான். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு செல்கிறார்கள். சென்றவர்கள் எல்லாத்தையும் பார்த்து விட்டு ஹுதைபா செல்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதற்காக நான் வருகிற பொழுது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சந்திக்கிற பொழுது எல்லா சஹாபாக்களும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் தொழுது கொண்டே இருந்தார்கள். ஏனென்றால் ஒரு மோசமான நிலை. சஹாபாக்கள் கூட எல்லா விஷயங்களுக்கும் போட்டி போடக்கூடிய, முந்தி கொள்ளக்கூடிய அந்த சஹாபாக்களும் கூட பசியின் காரணமாக, குளிரின் காரணமாக, தூக்க இன்மையின் காரணமாக முடங்கி கிடக்கிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலை. சுற்றிலும் முற்றுகையிடப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கும் பொழுது ஹுதைபா சொல்கிறார்கள், தொழுது கொண்டிருக்கும் நிலையை நான் பார்த்தேன். நாயகத்தை இரவு முழுக்க தொழுதார்கள். அன்பிற்குரியவர்களே, தொழுகையை கொண்டுதான் தங்களுடைய கஷ்டங்களை, இன்னல்களை, இக்கட்டான நிலைகளை அகற்றிக் கொண்டார்கள். நபிமார்களும் சரி, சஹாபாக்களும் சரி. அன்பிற்குரியவர்களே, அதனால்தான் நாம் சொல்கிறோம், மார்க்கத்தில் எல்லா விஷயங்களுக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மார்க்கத்தில் எல்லா விஷயங்களுக்கும் தொழுகை தான். எல்லா விஷயங்கள், சந்தோஷமாக இருக்கட்டும், துக்கமாக இருக்கட்டும், எல்லா நிலைகளுக்கும் தொழுகை தான். மனிதனுக்கு ஒரு துக்கமா, கஷ்டமா, தொழுகை தான். தொழுகை தான் அவன் முன்னோக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிற பொழுது, இதா ஹஸ்ஸபஹு அம்ருன் ஃபஸிஅ இலா ஸலாத். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொழுது அவர்களுக்கு ஏதாவது துக்கம் ஏற்பட்டால், அவர்களுக்கு ஏதாவது கஷ்டம் வந்தால் தொழுகையின் பக்கம் திரும்பி விடுவார்கள், தொழுக ஆரம்பிச்சிருவாங்க. நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அப்படிதான் வருகிறது. ஏதாவது துக்கம், கஷ்டம் ஏற்பட்டால் தொழுக ஆரம்பிச்சு விடுவாங்க, தொழுகையின் பக்கம் சென்று விடுவார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, நம்ம இடத்தில் எல்லா விஷயங்களுக்கும், மழை இல்லையா, மழை கஷ்டமா, மழை சரியாக கொட்டலையா, அதற்கும் தொழுகை தான். சூரிய கிரகணமா, சந்திர கிரகணமா, கோள்களுக்கு மத்தியில் ஏதாவது வித்தியாசம் ஏற்பட்டு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ, அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கி விடுமோ, அதன் மூலமா ஏதாவது பாதிப்பு உலகத்திற்கு வந்து விடுமோ என்ற எண்ணத்தில் வருகிற பொழுது, அந்த சூரிய கிரகணமாக இருக்கட்டும், சந்திர கிரகணமாக இருக்கட்டும், அதற்கும் தொழுகை தான். அதற்கும் தொழுகை இருக்கிறது. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஒரு தேவை இருக்கிறது, அது நிறைவேற வேண்டும். ஒரு தேவை இருக்கிறது, அது நிறைவேறாமல் இருக்குது, அது நிறைவேறணும். ஒரு ஹாஜத் இருக்குது, அந்த ஹாஜத் நிறைவேறணும், அதற்கும் தொழுகை. சலாத்துல் ஹாஜா, ஹாஜத்துடைய தொழுகை இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் தொழுகை தான். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதே போல ஒரு விஷயத்தில் குழப்பம், எதை முடிவு செய்யறது. உள்ளூர்ல வேலை கிடைக்கும் போது, ஒரு உதாரணமா சொன்னா, உள்ளூர்ல ஒரு வேலை கிடைச்சிருக்கு, வெளியூர்லயும் ஒரு வேலை கிடைச்சிருக்குது. உள்ளூர்ல இருந்துடலாமா அல்லது வெளியூருக்கு போலாமா? அல்லது என்னுடைய மகனுக்கு 2 பெண்மணிகள் வந்திருக்கிறார்கள், 2 பெண் பார்த்திருக்கிறேன், இந்த பெண்ணை செலக்ட் பண்ணுவோமா, அந்த பெண்ணை செலக்ட் பண்ணுவோமா? என்னுடைய மகனுக்கு அந்த மாப்பிள்ளையா, இந்த மாப்பிள்ளையா? ஒரு குழப்பம். எதையும் முடிவு செய்வதற்கு தெரியவில்லை. ஒரு முடிவு செய்வதில் ஒரு குழப்பம். ஒரு விஷயத்தை முடிவு செய்வது, அதை தேர்ந்தெடுப்பதில் குழப்பம் ஏற்பட்டதா, அதற்கும் தொழுகை இருக்கிறது. இஸ்திகாரா, நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திகாரா தொழுவுங்க, ஒரு முடிவு கிடைக்கும், அல்லாஹ் ஒரு முடிவை தருவான். அன்பிற்குரியவர்கள், எல்லாவற்றிற்கும் தொழுகை உண்டு. ரிஸ்க் உங்களுக்கு வேணுமா, அந்த தொழுகையில் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் இத்தகைய தொழுகையை வைத்துக் கொண்டு, தொழுகை என்பது அல்லாஹ்வின் கருகூலத்தின் சாவி என்று சொல்வார்கள். தொழுகை என்பது அல்லாஹ்வின் கருகூலத்தின் சாவி. அப்படிப்பட்ட ஒரு சாவியை கையில் வைத்துக் கொண்டு ரிஸ்க்குக்காக நாம் அலைகிறோம், நிம்மதியை தேடி அலைகிறோம், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முடிவை தேடி அலைகிறோம். அல்லாஹு அக்பர். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இந்த தொழுகை தான் நாளை மறுமையில் நம்மை என்ன செய்யும்,
நாளை அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியதும் தொழுகைதான் என்று சொல்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதனால் நாம் நம்முடைய தொழுகைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். தொழுகைகளை சரி செய்து கொள்ள வேண்டும். ஆனால் நம்முடைய முடிவுகள் எல்லாம் எப்படி ஆயும்? நம்முடைய முடிவுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது? ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா ஜோசியக்காரன்ட்ட போறது, அல்லது சீட்டு குலுக்கி போடுறது, அல்லது பால் கிதாப் பார்க்கிறது. இப்படிதான் நம்முடைய முடிவுகள் எல்லாம் இப்படிதான் அமையும். ஆனால் நபிமார்களும் சாலிஹீன்களும் சித்தீக்கீன்களும் ஏதாவது சோதனை வந்து விட்டதா, ஏதாவது முடிவு செய்யணுமா, ஏதாவது காரியத்தில் குழப்பமா, உடனே தொழுகை. எல்லாவற்றுக்கும் தொழுகையை சொல்லிக் கொடுத்தவர்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கடைபிடித்தார்கள். அந்த சோதனையிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். ஒரு குழப்பத்திலிருந்து ஒரு முடிவு கிடைத்தது என்றெல்லாம் நிறைய வரலாறுகள் தொழுகையை பற்றி உண்டு அன்பிற்குரியவர்களே. ஆனால் நம்முடைய மக்களுக்கு மத்தியில் எப்படி முடிவெடுக்கிறார்கள் என்று சொன்னால் உடனே தொழுகைக்கு பக்கம் போறது இல்லை. ஒரு முடிவு எடுக்க முடியலையா, ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் என்னடா இந்த பெண் எடுக்கலாமா அந்த பெண் எடுக்கலாமா, உடனே ஒரு ஆலிம்சாவை பார்த்து பால் கிதாப் பார்க்கறது, உடனே ஒரு ஜோசியக்காரனை பார்க்கறது, ஏதாவது ஒரு முடிவு செய்து ஏதாவது ஒரு காரியத்தையும் மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். ஆனால் அப்படி அல்ல. எல்லா விஷயங்களுக்கும் தொழுகை தீர்வாக இருக்கிறது என்றார்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கொண்டுதான் எங்களுடைய தீர்வுகளை நாம் தீர்த்துக் கொண்டோம் என்பதாக பல செய்திகளின் மூலமாக பார்க்க முடிகிறது என்று சொன்னால் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் அன்பிற்குரியவர்களே. தொழுகை என்பது மிக முக்கியமான அம்சம். அல்லாஹ்வுடைய அதாபிலிருந்து அல்லாஹ்வுடைய சோதனையிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அமல் என்று சொன்னால் தொழுகை என்று சொல்லலாம். ஒரு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஆர்வமாக கேட்டுக்கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய சகோதரர்களை நான் பார்ப்பதற்கும் ஆசைப்படுகிறேன், அவர்களை காண்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன், என்னுடைய சகோதரர்களை. அப்படி சொல்லும் போது சஹாபாக்கள் எல்லாம் கேட்ட, யார் ரசூலல்லாஹ், நாங்களாம் உங்களுடைய சகோதரர்கள் தானே அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்களுடைய சகோதரர் தானே யார் ரசூலல்லாஹ்? இல்லை இல்லை, நீங்கள் என்னுடைய தோழர்கள். நாயகம் சொல்கிறார்கள், நீங்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய சகோதரர்கள் பின்னால் வருவார்கள், பின்காலத்தில் என்னுடைய சகோதரர்கள் வருவார்கள், அவர்களை பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன், விருப்பப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அதற்கு சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நீங்கள் இருக்கும் காலங்களில் நாங்கள் வாழுகிறோம், எங்களை பார்க்கிறீர்கள், அபூபக்கரை பார்க்கிறீர்கள், உமரை பார்க்கிறீர்கள், நாளை கியாமத் நாளை அவர்களை அடையாளம் கண்டுகொள்வீர்கள், இவர்தான் என்பதை அடையாளம் கண்டுகொள்வீர்கள். உங்களுடைய சகோதரர்கள் இன்னும் வரவில்லை உலகத்திற்கு, நாளை மறுமையில் அவர்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுகொள்வீர்கள் கேட்டாங்க சஹாபாக்கள். எப்படிங்க நீங்க தெரிஞ்சுக்குவீங்க? எங்களெல்லாம் நீங்க பாக்குறீங்க, எங்கள்கிட்ட பழகிறீங்க, எங்களுக்கு மத்தியில் வாழ்றீங்க, எங்களை தெரிஞ்சுக்கும், நாளை மறுமை அவர்களை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அவர்களை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் என்று சொன்னார்கள். உதாரணத்தோடு சொல்லி காட்டுகிறார்கள், உங்களிடத்தில் ஒரு குதிரை இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, உங்களிடத்தில் ஒரு குதிரை இருக்கிறது, அந்த குதிரையின் கால்கள் வெண்மையாக இருக்கிறது, நெற்றி வெண்மையாக இருக்கிறது, முகங்கள் வெண்மையாக இருக்கிறது, முகம் நெற்றி கால் வெண்மையாக இருக்கிறது. இதை முற்றிலும் கருப்பு நிற ஒட்டகங்களோடு குதிரைகளோடு, நிறைய குதிரை முற்றிலும் கருப்பாக இருக்கு, முழுக்க கருப்புள்ள குதிரைகளோடு நீங்கள் இதை விட்டால் அடையாளம் கண்டு கொள்வீர்களா இல்லையான்னு கேட்டாங்க. அடையாளம் தெரியுமாப்பா? கால் வெள்ளையா இருக்குது, மூஞ்சி வெள்ளையா இருக்குது, நெத்தி வெள்ளையா இருக்கு, இதை அவ்வளவு கருப்பு குதிரைகளோடு விடுகிற பொழுது நீ அடையாளம் கண்டுகொள்வியா கண்டுகொள்ள மாட்டியான்னு கேட்டாங்க. ஆம் யார் சொல்லலாம், நாங்கள் அடையாளம் கண்டுகொள்வோம். இதே போன்றுதான் நாளை மறுமையில் என்னுடைய உம்மத்தில் உள்ள என்னுடைய சகோதரர்களை நான் அடையாளம் கண்டுகொள்வேன். ஏனென்றால் அவர்கள் தொழுகிறார் அல்லவா, அந்த தொழுகையின் உறுப்புகளை வைத்து நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்றார்கள். நெற்றியை வைத்து நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொன்னார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, இவர்கள் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் என்று அடையாளம் கண்டுகொள்வேன் என்று சொன்னால், நம்முடைய தொழுகை சரியில்லை, நாம் தொழவில்லை என்று சொன்னால் நம்மை நஊதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இவன் என்னுடைய உம்மத்தை சார்ந்தவன் அல்ல என்பதாக ஒதுக்கி விடுவார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலையில் தள்ளப்பட்டு விடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, தொழுகை என்பது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகை என்பது அல்லாஹ் நாயகத்திற்கு அடையாளப்படுத்தி காட்டுகிற ஒரு செயல்பாடு தான் தொழுகை என்பது. இந்த மாதிரி நிறைய வருது, நிறைய ஹதீஸ்கள் அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய. அதே போன்று நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இந்த உம்மத்திலும் ஒரு பெரும் கூட்டம் நரகத்திற்கு சென்று விடும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார், நரகத்திற்கு சென்று விடும். அப்பொழுது அல்லாஹ்விடத்தில் நான் கேட்பேன், யா அல்லாஹ், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் நரகத்தில் கிடக்கிறாங்க, யா அல்லாஹ், அவங்களை என்ன செஞ்சிரு, விட்டு அவங்களை விடுதலை செய்து விடு என்று நான் அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன், அல்லாஹ்விடத்தில் சொல்வேன். அப்படி சொல்லுகிற பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை அழைத்து சொல்வான், மலக்குமார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய உம்மத் எங்க கொஞ்சம் ஒரு சாரார் என்ன செய்றாங்க, நரகத்தில் கிடக்கிறாங்க, அவங்கள விடுதலை செய்திருங்க அப்படின்னு சொல்லுவேன். அல்லாஹ் சொல்வான். அப்படி சொல்லுகிற பொழுது மலக்குமார்கள் சென்று நரகத்தில் பார்ப்பார்களாம், நரகத்தை பார்ப்பாங்க.
அவங்களுக்கு அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. திரும்ப வந்துருவாங்க. வந்து யா அல்லாஹ், அல்லாஹ்ட்ட கேட்பாங்கன்னா, யா அல்லாஹ், முகமதுடைய உம்மத்துகள் ஒரு சாரார் கிடக்குதுன்னு, எல்லாம் முகமது உம்மத் தான், யார் காபீர் யார் முஸ்லீமு அப்படிங்கிறது எங்களுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாரெல்லாம் நிரந்தரமாக தொழுதார்களோ, நிரந்தரமாக சுஜூத் செய்தார்களோ, யாரெல்லாம் தொழுகிறார்களோ அவர்களின் தொழுகையின் அந்த உறுப்புகள், இந்த குறிப்பா சொன்ன சஜிதாவின் 7 உறுப்புகள், அந்த உறுப்புகளை நரகம் தீண்டுவதை நான் ஹராமாக்கி இருக்கிறேன். அதனால அந்த உறுப்புகள் யாருக்கெல்லாம் கரியலையோ, யாரெல்லாம் அந்த உறுப்புகள் பாதிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகிற பொழுது அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை விடுதலை செய்வார்கள் என்ற செய்தியை நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். என்றால் அந்த தொழுகை மூலமாக ஏற்படுகிற அந்த உறுப்புகள், சஜிதா அதிகமாக செய்யக்கூடிய அந்த சஜிதாவின் மூலமாக அந்த உறுப்புகள் சஜிதா தொழுகையில் படுகிற பொழுது அந்த தொழுகை அந்த உறுப்புகளை நரகம் தீண்டாது என்று வருகிறது. அதையும் தாண்டி நாயகத்தின் சிபாரிஸ் கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட தொழுகை இருக்க வேண்டும். தொழுகையாளிக்கு மட்டும்தான் நாயகத்தின் ஷஃபாஅத் கிடைக்கும் என்பதற்குரியவர்களே. அந்த ஷஃபாஅத்தை பெற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு அமலாக தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்வார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய இப்படி நிறைய செய்திகள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். ஒரு திறவுகோல், சொர்க்கத்தின் திறவுகோல் தொழுகை என்று சொல்வார்கள் பெரியார்கள். ஏனென்றால் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஜ்லிஸில் சுபூ தொழுது விட்டு அமர்ந்திருப்பார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பார்கள். பிலாலை பார்த்து கேட்பார்கள், யா பிலால், உங்களுடைய காலடி சப்தத்தை, செருப்படி சப்தத்தை நான் சொர்க்கத்தில் பார்த்தேனே, சொர்க்கத்தில் கேட்டேன், அப்படி என்ன அமல் செய்றீங்க அப்படின்னு கேட்டான். அப்படி என்னப்பா அமல் செய்யற? உன்னுடைய பாத அடி அங்க கேட்குது, சொர்க்கத்தில் கேட்குது பாண்டு. அப்புறம் பிலால் ரலியல்லாஹு சொன்னார்களா, நான் அப்படிப்பட்ட ஒரு அமலும் செய்யல, நம்மள்ட்ட அந்த அமலே இல்லைங்க. என்கிட்ட என்னோட சேர்த்து சொல்றேன், அந்த அமலே நம்மள்ட்ட இல்லை. என்னன்னா அவர்கள் சொல்லுகிறார்கள், சாதாரண அமல் தான், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பெரிய அமல்லாம் இல்லை, ஆனா என்கிட்ட ஒரு வழக்கமான ஒரு அமல் இருக்குது, விடுபடாத ஒரு அமல். எப்பொழுதெல்லாம் நான் ஒழு செய்கிறேனோ 2 ரக்காத் தொழுதுருவேன். சுப்ஹானல்லாஹ். எப்பொழுதெல்லாம், இது யார்கிட்ட இருக்கா? யார்கிட்ட இருக்கா? எப்பொழுதெல்லாம் நான் ஒது செய்கிறேனோ அப்பொழுதுதான் 2 ரக்காத் தொழுதுருவேன். இது மட்டும் என்கிட்ட நிரந்தரமான அமலாக இருக்கிறது யார் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், யா பிலால், இந்த அமல் தான் உன் காலில் கிடக்கிற செருப்பையும் சொர்க்கத்தில் சேர்த்து விட்டது என்றார்கள் நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்றை மட்டும் இல்லை, உன் செருப்பையும் கொண்டு போயிட்டுனா. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவிற்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் தொழுகை என்பது. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அதனால் இப்படி நிறைய அமல். காப் இப்னு ரபியா ரலியல்லாஹு ஒரு நாயகத்தின் தோழர், நாயகத்திற்கு பணிவிடை செய்யக்கூடியவர் ரபியா. கிட்டத்தட்ட சின்ன வயசு தான், 11 வயசு 13 வயசு என்று சொல்வார்கள். ரபியா ஒரு தடவை நம்ம கேட்போம், நம்மள்ட்ட வேலை பார்க்குறோம்னு கேட்போம், என்னப்பா அது வேணுமாப்பா, வாங்கி தரேன் கேட்பான்னு. அது மாதிரி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபியை பார்த்து ரபியாவை பார்த்து கேட்டாங்க, ஏதாவது வேணுமாப்பா சொல்லுப்பா, ஏதாவது வேணா கேள தரேன் அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு யோசிச்சு சொல்றேன்ட்டான். உடனே சஹாபாக்கள் மறுபடியும் வந்து கேட்டாங்க, யாரை சொல்லு, நாயகம் கேட்டாங்க. கேட்கிற பொழுது அந்த ரபியா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், நாளை சொர்க்கத்தில் உங்களோட இருக்கணும், நாளைக்கு சுவனத்தில், அவங்களுடைய ஆசையெல்லாம் அப்படிதான், உங்களுடைய சுவனத்தில், நாளை சுவனத்தில் உங்களோடு நாங்கள் இருக்க வேண்டும், நான் இருக்கணும். அதற்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது, அதிகமா சுஜூத் செய்ப்பா, தொழுதுக்கப்பாண்டா, நீ என்னோட இருக்கணுமா, அதிகமா தொழு, சொர்க்கமும் கிடைக்கும், நாயகத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். அன்பிற்குரியவர்களே, அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னது, அதிகமாக தொழுது கொள், சுஜூத் செய்து கொள் என்பதா நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அந்த அளவிற்கு நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுகையை பற்றி ரொம்பவும் ஆழமாக பேசியிருக்கிறார்கள். யார் ஒருவனுக்கு இரண்டு வக்து தொழுகை கஷ்டமாக இருக்கிறதோ, 2 வக்து தொழுகை அவனுக்கு பாரமாக இருக்கிறதோ, அவன் முனாஃபிக் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன தொழுகை? இஷாவுடைய தொழுகையும் ஃபஜருடைய தொழுகையும். இந்த 2 தொழுகையும் யாருக்கு பாரமாக இருக்கிறதோ அவன் முனாஃபிக் என்றார். இன்னைக்கு நம்ம 4 வக்து 5 வக்தில் கிட்டத்தட்ட ஒரு இஷா கூட தொழுதுறோம். நிறைய பேர் ஃபஜர் தொழுகிறது இல்லை. இன்னும் தாண்டி சொன்னால் நிறைய இபாதத் செய்யக்கூடியவர்கள், நிறைய மார்க்க விஷயங்கள் தெரிஞ்சவர்கள் கூட ஃபஜருக்கு வர்றதில்லை. ஃபஜர் தொழ முடியாமல் இருக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஃபஜர் எவன் தொழலையோ, இஷா எவன் தொழலையோ, அவனுக்கு பாரமா இருக்கா, கஷ்டமா இருக்கா, அவன் முனாஃபிக்னா. அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பிற்குரியவர்கள், எவன் ஒருவன் ஃபஜர் தொழுகாமல் தூங்குறானோ அவனுடைய காது ஷைத்தானின் டாய்லெட்னா, ஷைத்தானுடைய கக்கூஸ் அதுதான், ஒண்ணுக்கு இருந்துருவான், ஒண்ணுக்கு தான் மந்திரம் ஓதிட்டே இருப்பான், தூங்கு, நல்லா தூங்கு, நல்லா தூங்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அன்பிற்குரியவர்களே, 3 முடிச்சு போடுகிறான் என்றான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 3 முடிச்சு போட்டுறான். எப்பொழுது ஒருவன் காலையில் எழுந்திருக்கிறானோ எழுந்திருத்து துவா ஓதுறான். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅத மா அமாதனா வ இலைஹி நுஷூர் ஓதும்போது ஒரு முடிச்சு அவுறுது. பொது செய்கிற பொழுது ஒரு முடிச்சு அவுறுது. ஃபஜர் தொழுதவனும் ஒரு முடிச்சு அவுத்துறான். 3 முடிச்சு அவுக்கப்படுகிறது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் பார்க்கிறோம். நிறைய பேர் ஃபஜர் தொழுகிறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்களுக்கு நான் சொல்லணும் வருத்தப்படாதீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு சட்டங்கள் பேசக்கூடிய நபர்களும் இருக்கிறோம் நமக்கு மத்தியில். சின்ன சின்ன விஷயங்களுக்கு அது ஃபர்தும் கிடையாது, சுன்னத்தும் கிடையாது, செஞ்சா நன்மை, செய்யலைன்னா நன்மை இல்லை, செய்யலனாலும் பாவம் கிடையாது, செஞ்சாலும் நன்மை தான், விட்டாலும் பாவம் கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட சட்டம் பேசக்கூடிய பெருசா சட்டம் பேசக்கூடியவர்கள் கூட காலையில் ஃபஜர்ல ஒருத்தர் வரதில்லை. ஒருத்தர் ஃபஜர் கிடையாது. அல்லாஹ் பாதுகாப்பு. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய ஃபஜர் தொழுத அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்முடைய தேவைகள் எல்லாம் அல்லாஹ் நிறைவேற்ற அல்லாஹ்வுடைய பொறுப்புல அல்லாஹ் நம்முடைய பொறுப்பை எடுத்துக்கொண்டார். ஒரு முதலமைச்சர் உன் பொறுப்பு போல நான் எடுத்துக்கிட்டப்பா, உனக்கு என்ன தேவை அதெல்லாம் நான் நிறைவேற்றப்பா, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு அமைச்சர், முதலமைச்சர் வேண்டாம், நம்ம அமைச்சர் வந்து என்ன செய்யறாரு, திருச்செந்தூர் அமைச்சர் வராரு, வந்து என்ன செய்யறாரு, உன்னுடைய பொறுப்பை போல நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, உமாக்கு உங்க பிள்ளையும் தங்கச்சி எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருப்பா, எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். சுப்ஹானல்லாஹ். வானத்துக்கே போயிடுவோம். ஆனால் அதையும் தாண்டி அவர்கள் எல்லாம் படைத்த நம்ம எல்லாம் படைத்தரம், நீ தொழுதுட்டியா காலையில் ஃபஜர், உன்னுடைய பொறுப்பு என் பக்கம் இருக்கிறது, நான் எடுத்துக்கிறேன். அல்லாஹ் அக்பர். எவ்வளவு பெரிய விஷயம். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நம்முடைய காரியங்கள் போகிற பொழுது அதில் எந்த வகையான தோல்வியும் ஏற்படாது, சந்தேகமே இல்லை. அன்பிற்குரியவர்களே, அதான் தொழுகை என்பது மிக முக்கியமானது. அதிலும் ஃபஜர் தொழுகை என்பது மிக முக்கியமானது. ஷைத்தானுடைய கொடியை ஏந்தி போகிறான் தொழுகாதவன் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நிறைய ஹதீஸ் இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் நம்முடைய வாழ்க்கையில். அதெல்லாம் இப்பொழுது என்னன்னா, தொழுகையை பற்றி பேசினா பழைய டாபிக்கு, பழைய செய்தி, அரைச்சமாவையே அரைக்கிறாங்க, இப்படி எல்லாம் நம்முடைய எண்ணங்கள் வருகிறது. ஆனால் தொழுகை முதல் விசாரிக்கப்படுவது இந்த தொழுகையை பற்றி தான். இந்த தொழுகை சரியாயிட்டா மற்ற விஷயங்கள் சூப்பர் தான், இல்லையா? மூஞ்சத்துக்கு வீசிடுவான் அல்லாஹ் தஆலா, மூஞ்சத்துக்கு வீசிடுவான். அதனால தொழுகை என்பது முக்கியமானது. உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையில் பாதுகாப்பு வேண்டும், எல்லாம் தொழுகை. இன்னைக்கு நம்ம பள்ளியாசல் அடிச்சிடும், டிசம்பர் 6 ஹூன்னு போராடுறோம். எதனால அந்த ஷைத்தான் உள்ள போனான், எதனால ஷைத்தான் உள்ள போகுது? ஒரு வீடு வந்து அப்படியே மூடியே கிடச்சுன்னா அங்கே ஷைத்தான் தான் குடியிருப்பான், சின்ன ஷைத்தான் தான் குடியிருக்கு. ஏன் குடியிருக்கு? அதை புலங்கள், அதை நம்ம ஃபஸ்ட்டு விளைவிக்கணும். அதை புலங்கள் எது நம்முடைய கைகளை விட்டும் செல்கிறதோ, எந்த நியாமத்தை நம்முடைய கைகளை விட்டும் செல்கிறதோ அந்த நியாமத்தை நாம் பராமரிக்கவில்லை, அவ்வளவுதான். அதற்காக இன்னைக்காவது துவா செஞ்சிருக்குமா? வருஷம் வந்தாலும் ஒரு போராட்டம் நடத்தணும், செய்யணும். உரிமைகள் பறிக்கப்படுகிற பொழுது நீங்கள் போராடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறான். உங்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்கு நீங்கள் போராட்டம் செய்யுங்கள், போராடுங்கள், எல்லாம் போராடும் ஹதீஸ் இருக்கிறது. ஆனால் அதற்காக ஒரு 2 ரக்காத் தொழுது யாரும் துவா செஞ்சு உண்டா? அன்பிற்குரிய அல்லாஹ்விலே, நம்முடைய எந்த சோதனை உலக ரீதியாக, குடும்ப ரீதியாக, தொழில் ரீதியாக, உடல் ரீதியாக எந்த ஒரு சோதனை வந்தாலும் நாம தொழுகையை நினைச்சு பார்க்கிறதே இல்லை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரிய அல்லாஹ்விலே, உடல் ஆரோக்கியம் நம் கையில் இருக்கிற பொழுது நம்முடைய தொழுகைகளை நாம் பேணிக் கொள்ள வேண்டும். தொழுகை என்பது மிக முக்கியமான உசுரை போன்றது, தொழுகை என்பது மூச்சை போன்றது. அதனால்தான் ஒரு சஹாபி முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு சஹாபியை நான் பார்த்தேன். அவங்களுடைய மகனை கூப்பிட்டு சொன்னாங்களாம். மகனை கூப்பிட்டு கேட்கறாங்க, எப்பா ஜமாத்தோட தொழுதியா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த மனிதர் சொன்னார், அந்த பையன் சொன்னாரு, நான் ஜமாத்தோட தொழுது, எனக்கு தந்தரி நான் ஜமாத்தோட தொழுதுட்டேன் அப்படின்னாங்க. ஜமாத்தோட தொழுதுட்டியா? முதல் ரக்காயத்து முதல் தக்பீரை நீ அடைஞ்சுக்கிட்டியான்னா, முதல் தக்பீரை நீ பெற்றுட்டியா? இல்லை வாப்பா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு, நம்ம முதல் ரக்காயத்தையும் நம்ம என்ன செய்யறது இல்லை, வந்து சேர்றது இல்லை. அவங்க முதல் தக்பீர் என்ன, ஆரம்ப தக்பீர் தஹரீமா சொல்லுவோம்ல, அது கூட அவங்களுக்கு உசுராக இருந்தது. சொன்னாங்கன்னா 100 ஒட்டகம் உனக்கு கிடைப்பதை விட அது மிகப்பெரிய சிறப்புன்னா, முதல் தக்பீரை நீ பெறுவது, முதல் தக்பீரை நீ அடைந்து கொள்வது 100 ஒட்டகங்கள் கிடைப்பதை விட உனக்கு அது மேலானது. அப்படின்னா இன்னைக்கு எடுத்துட்டு 40 லட்சம் 50 லட்சம் கார் எப்படி இருக்கு, இது 100 கார் கிடைக்கிறதுக்கு அந்த ஒரு தக்பீர் தஹரீமா அல்லாஹ் அக்பர் இமாம் சொல்லுகிற பொழுது நாமும் தக்பீர் கட்டுறோம் அல்லவா, அந்த தக்பீர் மேலானது. நீ மிகப்பெரிய ஒரு கூலியை இழந்து விட்டாய் என்று அந்த பையனிடத்தில் அந்த சஹாபி சொன்னதாக முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுவார்கள். இப்படி நிறைய விஷயங்கள் அன்பிற்குரிய அல்லாஹ்விலே. அதனால் நீங்கள் உங்களுடைய தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் தொழுகையை கடைபிடித்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்துள்வானாக. இந்த தொழுகையின் மூலமாக எல்லா வகையான சோதனைகளை விட்டும் பாதுகாக்கக்கூடிய நிலைகளை அல்லாஹ் உண்டாக்குவானாக. எல்லா சோதனைகளுக்கும் எந்த சோதனை ஏற்பட்டாலும்
தொழுகையின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு உள்ளத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.